ஹாய் டியர்ஸ், கொஞ்ச நாளாக ஆள் அட்ரஸே காணும் தேடிட்டு இருந்தீங்களா? விஷயத்தை கேள்விப்பட்டு ஓடி வந்துட்டேன் ரெசிபியோட. இன்றைக்கி நான் தக்காளி சாதம், முட்டை ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம். வானிலை எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சுடானதுக்கப்புறம் கடுகு போட்டுக்கலாம். இது கூடவே சீரகம், சோம்பு, கடலப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஒரு கப்பில் போட்டுட்டு தனித்தனியாக போட டைம் ஆகிடும் இல்லையா? அதனால் இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்ச இஞ்சி பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம பெருங்காயம் போட்டாச்சு. ஸோ இது எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது வதக்கும் போது நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேங்க. தக்காளியை நம்ம நல்லா ஜூஸ் பண்ணி வைக்கணும் இந்த சாதத்துக்கு. ஸோ தேவையான தக்காளி எடுத்தாச்சு. இப்போ நல்லா கையில் பிசைஞ்சு அதோட ஜூஸ் வெளியே வர அளவுக்கு பிசைஞ்சு வச்சாச்சு. இப்போ இது வதங்கி வந்துச்சு. கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனதொடனே நம்ம பிசைஞ்சு வச்சு தக்காளி ஜூஸு இதில் ஊற்றிடலாம். இப்போ நல்லா கிளறி விடுங்க. இதை நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆகணும். ஜூஸ் நல்லா இறங்கணும். இது கூடவே வெறும் மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் மட்டும் போதும். அவ்வளோதான், மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்கள், இதுதான் வாழைக்காவான். சாரி, நான் சமைக்க ஆரம்பிக்கும் போது வாழைக்காய் எப்படி இருக்குன்னு தெரியாது கட் பண்ணதுக்கப்புறம். ஸோ நிறைய கன்ஃபியூஷனில் இருந்தனால இப்போ நான் வாழைக்காய் முழுசாக காட்டுறேன். இதான் வாழைக்காய். இப்போ கட் பண்ணி உப்பு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். எல்லாம் கலர் மாறிடும். இது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். பட் இருந்தாலும் நம்ம சொல்லணுன்றதுக்காக சொல்கிறேன். இப்போ நம்ம தட்டி வச்ச பூண்டு, கருவேப்பிலை அண்ட் சால்ட், அப்புறமா மஞ்சத்தூள், ரெட் சில்லி பவுடர் போட்டு நல்லா இதை மேரினேட் பண்ணி வச்சிடலாம். மேரினேட் பண்ணி உரமாக வச்சுட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி சாதம் இப்போக்கு நம்ம தக்காளி தொக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் இறக்கிறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி போட்டு இறக்கிடணும். அதை காட்ட மறந்துட்டேன் வீடியோ எடுக்க, சாரி. இப்போ நம்ம ரைஸ் போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இது உப்பு பத்துச்சான்னு கரெக்டாக பாருங்கள். உப்பு கம்மியாக இருந்துச்சு இந்த சமயத்து உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, முட்டை ரெடி ஆகிடுச்சு, வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. இப்போ லஞ்ச் பாக்ஸ் ரெடி. கட்டிடலாமா? வாங்க சாப்பிடலாம். சார்